Hi students, I hope you all fine in this quarantine days. So really our God is a good God. By God's grace we all fine nowadays. So and through this video I can be able to contact you all. So I hope in last video la nama paathonaka and the chapter 10 standard chapter 1 relations and function உடைய அந்த first part that is ordered pair Cartesian product பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நல்லாவே அது பற்றி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு குட்டி ரீகேப் போயிட்டு கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆர்டர் பேர் பற்றி குட்டி ரீகேப் போயிட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் சமுக்குள்ளதாக நம்ம போவோம். ஸோ நான் ப்ரீவியஸாக நான் அந்த ரிலேஷன்ஸ்ன்ற இதுக்கு அதை முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து காட்ஃப்ரிட் வில்ஹம் லெப்னஸ்ன்னு சொல்லியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷனாக என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் அந்த செட் ஆல்ரெடி நீங்கள் படித்த அந்த 9th ஸ்டாண்டர்ட் செட்டுடைய ஜஸ்ட் எக்ஸ்டாண்டட் ஒரு வேர்ஷன் தான் இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன். இதில் நம்ம ரிலேஷனில் பிஃபோர் நம்ம ரிலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர்ட் பேர்னா என்ன, கார்டீஷியன் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆர்டர்ட் பேர்னா இட் இஸ் நத்திங் பட் ரைட்டிங் த நம்பர்ஸ் இன் அ பேர். இட் இஸ் கால்ட் ஆர்டர் பேர். தென் அபவுட் கார்டீஷியன் ப்ராடக்ட் பார்த்தோம். கார்டீஷியன் ப்ராடக்ட்னா let A and B be two non-empty set, then the set of all A cross B is called Cartesian product ன்னு படித்தோம். Another name of Cartesian product is cross product and we can represent that as A cross B ன்றதையும் பார்த்தோம். போன வீடியோவில் 3 சம் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு 4th sum we are going to see the 4th sum. இப்போ 4th sum நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா if A equal to 5,6, B equal to 4,5,6, C equal to 5,6,7, show that A cross A equal to B cross B intersection C cross C. ஸோ இப்போ ப்ரீவியஸ் சம்லலாம் பார்த்தோன்னா நம்ம தனித்தனியாக A cross B, B cross A, A cross Aன்னு இப்படி தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த சம்லேருந்து என்ன பண்ண போகிறோன்னா we are going to show both LHS and RHS are equal அப்படின்றத காட்ட போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஏபிசின்னு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. போன ப்ரீவியஸ் வரைக்கும் பார்த்தது வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த சம்ல இருந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா Cartesian product of 3 set. Here it is given set A, set B and set C and the elements also it is given. So first write the given as usual. எப்பவுமே அந்த given எழுதுகிற பழக்கத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. So given A equal to 5,6, B equal to 4,5,6 and C equal to 5,6,7. So first take your LHS. We want to verify the LHS. எப்பவுமே இந்த மாதிரி show that, prove that இந்த மாதிரி சம்லலாம் LHS, RHSன்னு எடுத்துட்டு கடைசியில் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். போத் LHS and RHS are whether it is equal or not equalன்றதை நீங்கள் கடைசியில் you can show that. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் யர் LHS. LHSனால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். LHSனா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, RHSனா ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் யர் LHS as A cross A. ஸோ ஆல்ரெடி முன்னாடி உள்ள 3 சம்லையுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த A cross A பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லா. ஸோ ரைட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் A here. 5, the elements of A it is given 5,6 cross 5,6. Now A cross A, how will you find out? Yes, take the first element from A and pair it with all the elements of this A one by one. So how will you write? 5,5, then 5,6. After that take this, come to the second element. So second element from this A and first pair it with first element of this A. So 6,5, then
for second element of A and second element of this A, 6 comma 6. Now we find out A cross A. So this is your LHS and take it as equation 1. Now we have to check the RHS. Now, for RHS you are having two parts. One is B cross B, another one is C cross C. In between you are having one mathematical symbol that is called intersection. So first find out one by one, we can find out B cross B. So now come to your RHS. So your RHS, first find out B cross B. B cross B, it is nothing but your elements, it is given in the question 4, 5, 6 cross 4, 5, 6. Now we have to check the RHS, that is in RHS they have given two parts, B cross B and C cross C, and also we have to find out one more thing, intersection. So first we can find out B cross B. So B cross B, the elements of B, it is given 4, 5, 6. As usual, pair it with each element. So 4, 4, 4, 5, 4, 6, then 5, 4, 5, 5, 5, 6, and take this element and pair it with all that elements, 6, 4, 6, 5 and 6, 6. Now we have to find out C cross C. C cross C equal to the elements of C, they have given 5, 6, 7. So 5, 6, 7. 5, 6, 7 cross 5, 6, 7. As usual, pair one by one. So how can we write 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6 and 6, 7. Finally 7, 5, 7, 6 and 7, 7. இப்போ B cross B யும் C cross C யும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக என்ன கண்டுபிடிக்கணும்? அதனுடைய நடுவில் ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? எஸ், இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்டர்செக்ஷன்? இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன். ஸோ இந்த B cross Bலையும் C cross Cலையும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸை இப்போ எடுத்து நம்ம எழுத போகிறோம். ஸோ என்னெல்லாம் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்ப்போமா? ஹியர் வி ஆர் ஹேவிங் 5, 5 and 5, 5. Then here 5, 6, here also we are having 5, 6. Then 6, 5, இங்கேயும் 6, 5 இருக்கு. Finally 6, 6, C cross C லையும் 6, 6 இருக்கு. So B cross B intersection C cross C equal to 5, 5, 5, 6, 6, 5 and 6, 6. Now take it as equation 2. Just check both equation 1 and equation 2 are equal, that is your LHS and RHS are equal. Here look at your LHS, that is equation 1, 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. Now look at your second equation, that is your RHS. Here also you are getting the same elements, 5, 5, 5, 6, 6, 5 and 6, 6. Therefore, your LHS and RHS are equal. So, from this we can easily say A cross A equal to B cross B intersection C cross C. So, finally, we can conclude the sum like that. So, from 1 and 2, from equation 1 and 2, LHS equal to RHS. Therefore, A cross A equal to B cross B
intersection C cross C. Hence, it is sure.